Exercise 9.3, sum number 27. Find the value of n so that a power n plus 1 plus b power n plus 1 divided by a power n plus b power n may be the geometric mean between a and b. So, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா a power n plus 1 b power n plus 1 by a power n plus b power n அப்படிங்கிறது a and b க்கு நடுவில் இருக்க geometric mean அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, gm given வந்து gm between a and b. So, அந்த value assign பண்ணிக்கலாம். Value என்னது a power n plus 1 plus b power n plus 1 the whole divided by a power n plus b power n. Right? இப்போ gm between a and b க்கு நமக்கு formula தெரியும். Formula என்னன்னா root of ab is equal to again அந்த value அப்படியே எழுதிக்கோங்க. a power n plus 1 plus b power n plus 1 the whole divided by a power n plus b power n. இப்போ root of ab அப்படிங்கிறத ஜெனரலாக எப்படி எழுதலாம்? ab the whole power 1 by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? is equal to a power n plus 1 plus b power n plus 1 அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டே வாங்க. இப்போ இந்த a power n plus b power n இருக்கு இல்லையா, இதை cross multiply பண்ணிக்கோங்க இங்கே. So, ab the whole power 1 by 2 into a power n plus b power n, right, is equal to a power n plus 1 plus b power n plus 1. இதில் இருக்க இந்த half இருக்கு இல்லையா, இது இந்த ரெண்டு பேருக்கும் அசைன் பண்ணிக்கோங்க வேல்யூவை. So, a power 1 by 2 into b power 1 by 2 into a power n plus b power n is equal to a power n plus 1 plus b power n plus 1. Right? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் உள்ள ஒரு வேல்யூ கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க தனித்தனி. ஸோ a power 1 by 2 என்ன ஆகும்? a power 1 by 2 into b power 1 by 2 with a power n plus a power 1 by 2 into b power 1 by 2 into b power n is equal to a power n plus 1 plus b power n plus 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே a இருக்கு இல்லையா, இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த b இங்கே b power n இருக்கு இல்லையா, இதை இந்த பக்கம் கொண்டு போய். ஓகே, ஸோ a power 1 by 2 into இதில் என்ன பாருங்கள், பேஸ் ரெண்டும் சிமிலர் இல்லையா, இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் பேஸ் ரெண்டும் சிமிலர், அப்போ பவர் ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் ஆட் ஆகும். ஸோ இங்கே a power 1 by 2 a power n இருக்குது, அதை எப்படி எழுதிக்கிறேன்னா a power 1 by 2 plus n எழுதிக்கிறேன் into b power 1 by 2 அதை அப்படியே கொண்டு வந்து ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இதை அந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோமா, அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகும், இது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் a power n plus 1 is equal to அங்கே இருக்கிற நம்பர் முதல்ல எழுதிக்கோங்க b power n plus 1 இது அந்த பக்கம் போகுது இல்லையா, மைனஸ் a power 1 by 2 into b power 1 by 2 into b power n. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், a power 1 by 2 plus n into b power 1 by 2 minus a power n plus 1 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிக்கலாம்னா 1 by 2 plus 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் b power n plus 1 by 2 plus 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் a power 1 by 2 into b power 1 by 2 plus n. ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே a power 1 by 2 இருக்குது, இங்கேயும் a power n plus 1 by 2, இங்கேயும் a power 1 by 2 plus n, இங்கேயும் a power 1 by 2 plus n இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் a power 1 by 2 plus n காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா பாக்கி பாருங்கள் b power 1 by 2 இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே என்ன பாக்கி இருக்குது, a power 1 by 2 பாக்கி இருக்குது. ஸோ மைனஸ் a power 1 by 2 சைன் மறந்துடாதீங்க is equal to அதே மாதிரி b power n plus 1 by 2 அதை காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேயும் பாருங்கள் b power 1 by 2 plus n, இங்கேயும் b power 1 by 2 plus n, அப்போ காமனாக வெளியில் எடுத்துக்கலாமா, b power 1 by 2 plus n காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன மிஞ்சும், b power 1 by 2 மைனஸ் a power 1 by 2, ஏன்னா b power 1 by 2 plus n காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள்
a பவர் 1/2 ப்ளஸ் n இந்த பக்கத்தில் இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த b பவர் 1/2 மைனஸ் a பவர் 1/2 இருக்கு இல்லையா, அதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனால் என்ன பண்ண, இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, போகும்போது டினாமினேட்டரில் போகும். அப்போது a பவர் 1/2 ப்ளஸ் n அப்படியே வச்சுருக்கேன் இஸ் ஈக்குவல் டு b பவர் 1/2 ப்ளஸ் n into b பவர் 1/2 மைனஸ் a பவர் 1/2 divided by இந்த நம்பர் இங்கே வந்துடும் b பவர் 1/2 மைனஸ் a பவர் 1/2. see நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ ஐ கேன்சல் பண்ணலாமா? அடுத்தது இதையும் கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. a பவர் 1/2 ப்ளஸ் n டிவைடட் பை b பவர் 1/2 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே பாக்கி என்ன இருக்கும், இது கேன்சல் ஆகிடுச்சு, இந்த நம்பர் இங்கே வந்துடுச்சு, இப்போ பாக்கி என்ன இருக்குன்னா 1 இருக்கு. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்களேன் பவர் சிமிலர், அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா காமன் பவராக ரேஸ் பண்ணிக்கலாம். a பை b த ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு இல்லையா, 1 வந்து நான் எப்படி எழுதுகிறேன், a பை b த ஹோல் பவர் 0 அப்படின்னு எழுதுறேன். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அதனால் a பை b, இங்கே a பை b இருக்கு இல்லையா, அதனால் இங்கேயும் a பை b பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் சிமிலர், அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ 1/2 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் n ஈக்குவல் டு -1/2. இதுதான் ஆன்சர்.